என்பானவர்களே, அப்போ நாங்கள் யோசிக்கணும், எங்களோட பெற்றோரை நாங்கள் துஆவோடு எப்படி வழி நடத்துறது. மனைவிக்கு அப்படியாப்பட்ட தர்பியத்தை கொடுத்து, குழந்தைகளுக்கு அப்படியாப்பட்ட தர்பியத்தை கொடுத்து, எங்களோட வீட்டை சமைக்கிறதுக்கு ஆண்கள் நாங்கள் முதலாவது பழகணும். எப்படி தெரியுமா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு, அதிகமான வரலாறு குறிப்புகள். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் 40 வருஷம் வரைக்கும் கல்யாணமே முடிக்கல. ஏன்? 40 வருஷம் வரைக்கும் கல்யாணமே முடிக்கல, திருமணமே வாணும். மாணவர்கள் கேட்டாங்களாம், ஏன் திருமணம் முடிச்சாம இருக்கிறீங்க? சொல்லுவாங்களாம், நான் ஒரு திருமணம் முடிச்சான், என் மனைவி என் வீட்டுக்கு வருவான், என் தாயும் இருப்பான். எப்பயுமே என்ன சின்னத்திலிருந்து என் வீட்டினுடைய தலைவி செய்யறா யாரு தெரியுமா? என் உம்மாதான். அது நான் மௌத்தா போகும் வரைக்கும் என் உம்மா தான் என் வீட்டுடைய தலைவியாக இருக்கணும். இடையில யாரும் வந்து அந்த தலைமைத்துவத்தை வாதிட்டு செய்யறாவாக மாறக்கூடாது. அதனால ஏந்த தாய் எவ்வளவு காலம் இருந்து வஃபாத்தாகிறாவோ மௌத்தா போறாரோ அதுக்கு பின்னால தான் நான் திருமணம் முடிப்பேன். 40 வயசுல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய தாய் வஃபாத் ஆகினாங்க. அதற்கு பின்னால தானாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க திருமணம் முடிச்சாங்க. ஏன்? ஏந்த உம்மாக்கு ஏந்த வீட்டுல 2வது இடம் கொடுக்கப்படாது. இன்றைக்கு நாங்க ஒருத்தர் யோசிப்போமா, முதலாவது ஏந்த மனைவி தான், அல்லது ஏந்த மூத்த பொம்பளை புள்ள, அல்லது ஏந்த ஆம்பளை புள்ள, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துதான் கடைசியா யாரு? உம்மா வாப்பா. கண்ணியமான சகோதரர்களே, அவங்க எங்க, நாங்க எங்க? கண்ணியமானவர்கள், இப்படியாப்பட்ட நிறைய வரலாறுகள் இது நாங்க உள்வாங்கணும். இதை மனைவிக்கு இதை சொல்லணும், இதை எங்கட குழந்தைகளுக்கு இப்படியாப்பட்ட பாடங்களை படிச்சு கொடுக்கும். அப்பதான் அவங்களும் போகக்கூடிய இடத்துல இந்த பயங்கரமான பாவத்தை அந்த வீட்டிலிருந்து தவிர்த்து கொள்வாங்க. கண்ணியமானவர்களே,